Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. 5-year plan. The list of all 5-year plan is very important for all the competitive exams and their respective interview to be held on India. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5-year பிளானுங்கிறது வந்துட்டு அக்ரியில் மட்டும் கிடையாது, அப்பார்ட் அக்ரியில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இது யூஸ் ஆகுது. லைக் யூபிஎஸ்சி, பேங்கிங், இல்லை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எது எழுதினாலுமே சரி, இன்டர்வியூலுமே சரி 5-year பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதில் வந்து ப்ராட்லி டிஸ்கஸ் அபவுட் 5-year பிளான். அக்ரிகல்ச்சர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன் ஏ கண்ட்ரி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1934 வந்துட்டு ஸ்ரீ எம் விஸ்வேஸ்வராய் ஐயா அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது யார் வந்துட்டு பிஎம்மாக இருந்தாங்கன்னா பண்டித் ஜவஹர்லால் நேரு. அவங்களுக்கு கீழே தான் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் பண்டித் ஜவஹர்லால் நேரு 1938. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அதோட நோக்கம். ஸோ த எக்கனாமிக் ப்ரோக்ராம் கமிட்டி வித் பண்டித் ஜவஹர்லால் நேரு அஸ் ஏ சேர்மன் நவம்பர் 1947 வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1948 ஜனவரி 25 தான் வந்துட்டு இதுக்கான ரெக்கமெண்டட் ரிப்போர்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணுறாங்க. 1948 ரெக்கமெண்ட் பண்ணதை வந்துட்டு 1950 மார்ச்சில் வந்துட்டு பண்டித் ஜவஹர்லால் நேருக்கு கீழே வந்துட்டு இந்த பிளானிங் கமிஷன் செட்டப் வந்து ஆக்டிவாகி ரன் ஆக ஆரம்பிச்சிது. த ஃபஸ்ட் 5-year பிளான் டிராஃப்ட் அவுட்லைன் வாஸ் இஷ்யூடு பை த பிளானிங் கமிஷன் இன் 1951. 5-year பிளான் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் 1950க்கு அப்புறம் 5-year பிளான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அது எதுக்காகனா டு கிரியேட் அண்ட் டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் த இந்தியா 5-year பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஆர்டிக்கலோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் அச்சீவிங் த பேசிக் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோத், எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஆல்சோ த சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கை வந்துட்டு எப்படி ரூரல் ஏரியாவிலையும் சரி இல்லை அர்பன் ஏரியாவிலையும் சரி டெவலப் பண்ணலாம் இன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு தான் வந்துட்டு 5-year பிளான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்தர் இட் ஆல்சோ டேக்கன் இன் டு த அக்கௌண்ட் நியூ கன்ஸ்ட்ரெயின் அண்ட் த பாசிபிலிட்டி டு மேக் த நெசசரி டைரக்ஷனல் சேஞ்ச் அண்ட் த எம்பசிசஸ். ஸோ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து 5-year பிளான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா 1950க்கு அப்புறமா தான். அப்ஜெக்டிவ் ஆஃப் 5-year பிளான் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் 5 அப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. 1 எக்கனாமிக் க்ரோத், 2வது எக்கனாமிக் ஈக்விட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், 3வது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், 4வது எக்கனாமிக் செல்ஃப் ரிலையன்ஸ், 5வது வந்து மாடர்னைசேஷன். ஸோ எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 5-year பிளான் க்ரியேட் பண்ணுவாங்க. 2வது வந்து எக்கனாமிக் ஈக்விட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணி இம்பேலன்ஸ்டு ரீஜனலில் இருக்கிறத வந்துட்டு பேலன்ஸ்டு ரீஜனலாக மாற்றுறது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னால் வேலை இல்லாத திட்டத்துக்கு வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி வந்துட்டு கொடுக்குற ஸ்கீம்ஸ் ஆகட்டும் இல்லை க்ரியேட் பண்ணுற பிளான்ஸ் ஆகட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 4th என்னென்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் செல்ஃப் ரிலையன்ஸ் டு டெவலப் த இண்டிவிஜுவல் பெர் கேபிட்டா இன்கம். மாடர்னைசேஷனுங்கிறது வந்துட்டு ஸோ யூஸிங் த அட்வான்ஸ் டெக்னாலஜி, அடாப்டிங் த நியூ டெக்னாலஜி, கிரியேட்டிங் எ நியூ வேர்ல்டு. த கான்செப்ட் ஆஃப் 5-year பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இது வரைக்கும் 12 5-year பிளான் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு 13th 5-year பிளான். ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்துட்டு 1951 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 5-year பிளானில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் மூவ்மெண்ட்டோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பீரியட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்த 5-year பிளான் இருக்குது, அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 இண்டிபெண்டன்ஸ் ஏரா இருக்குது. ஒன்று ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், இன்னும் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் DR கேட்கில் எப்போ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 1934. இது 4 அசஸ்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. 1 அடாப்ஷன், 2வது அசஸிங், 3வது சப்சிடைசிங், 4வது லிங்கிங். ஸோ இதில் adoption of the limited liability, assessing the credit worthiness of the farmer and also the repayment capacity, subsidizing the cost of administrative of the small cooperative society, and last one is linking credit worth with the marketing. 1945 சிபிசி வந்துட்டு ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் பிளானிங் கமிட்டி. ஸோ அதுக்கு சேர்மன்ஷிப்பாக வந்துட்டு ஸ்ரீ RJ சாரியாவை வந்துட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் ப்ராக்ரஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் இஸ் டியூ டு த லேசி ஃபேர் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் இல்லிட்ரஸி ஆஃப் த பீப்புள். ஸோ டு நாட் இன்டர்ஃபைர் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் லேசி ஃபேரி. ஸோ லேசி ஃபேரியோட டு நாட் இன்டர்ஃபைர் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லிட்ரேட் ஃபார்மர்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக போய் ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ பிளானிங் கமிஷன் 1951 அப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் 2017 வரைக்கும் 12 5-year பிளான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 2017 வந்துட்டு 13th 5-year பிளானில் இப்போ நம்ம லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 5-year பிளான் இன் இந்தியா 1951 to 56. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி மாடல்னு சொல்லுவாங்க, ஹாரட் டாமர் மாடல்னு சொல்லுவாங்க. மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா டு டெவலப் த அக்ரிகல்ச்சர் இன் அவர் கண்ட்ரி. அதோட அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 3.6 மோர் தென் இட்ஸ் டார்கெட். ஸோ அந்த வருஷத்தில் வந்துட்டு அச்சீவ் பண்ண நினைக்கிறது 3.6 தான், ஆனால் அதை விட அதிகமாகவே வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 5-year பிளானில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இது க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாடல்னு பார்த்திங்கன்னா ஹெச்டி மாடல்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஒரு நோக்கம்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். அதுக்கு ஒரு டார்கெட்டும் வச்சுருந்தாங்க. 62.6 million tons வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃபாலோ பண்ண மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன். த ப்ரொடக்ஷன் ரைஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு இன் 28.7 million tons வந்துட்டு ரைஸ் ஆகிருந்துருக்கு. அதுக்கப்புறம் 1953 பார்த்திங்கன்னா நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வாஸ் இனிஷியேட்டட். ஒன் திங் வாட் ஆர் த திங்ஸ் மீன்ஸ் லேண்ட் reclamation, land development and also irrigation, tillage, seed, fertilizer, etc. இது பேஸ்டு ஆன் த ஹெச்டி மாடல். பிளானில் வந்து நம்ம க்ரோத் ரேட் வந்து 3.6 தான் எய்ம் பண்ணியிருந்தோம், பட் அதை விட அதிகமாகவே அச்சீவ் பண்ண முடிஞ்சிருந்தது. கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 4 எலிமெண்ட்டை சொல்லியிருக்காங்க: இன்வால்வ்மெண்ட், டெவலப்மெண்ட், எக்ஸ்டெண்டிங், ட்ரைனிங். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்டை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்வால்வ் பண்ணுறதுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன கிரெடிட் சிஸ்டம் அதுக்கு தேவைங்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க அந்த ரூரல் ஏரியாவுக்கு. எக்ஸ்டெண்டிங் த 3வது எலிமெண்ட்டு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம், இண்டஸ்ட்ரி, ஹவுசிங், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன்று வந்து ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பர்சனல் லெவலில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறது தான் ட்ரைனிங். ஸோ கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 4 எலிமெண்ட் தான்: இன்வால்வ்மெண்ட், டெவலப்மெண்ட், எக்ஸ்டெண்டிங், ட்ரைனிங். இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டெவலப்பிங் த கிரெடிட் சிஸ்டம், எக்ஸ்டெண்டிங் த அலைடு செக்டர்ஸ், ட்ரைனிங் த ஃபார்மர்ஸ். கோஆப்ரேட்டிவ்ஸில் எதுக்கு இந்த எலிமெண்ட்லாம் செக் பண்ணணும், ஏன் இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1951 வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதுக்கு சேர்மனாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடி கோர்வலா. ஸோ அவங்க வந்து 2 பாயிண்ட் வந்து ட்ராபேக்காக சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கிரெடிட், ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா இன்அடிக்குவேட் கிரெடிட். ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை விட வேறு யாரோ வந்துட்டு அதிகமாக பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கஸ்ட் லிங்க் ஆஃப் த செயின் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் எது ரொம்ப வீக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கிரெடிட் சொசைட்டி தான் வீக்காக இருக்குது. அது எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5-year பிளானில் கோஆப்ரேட்டிவ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் இயர் 5-year பிளான்லேயே வந்துட்டு இந்த ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெகிரேட் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கான ரெமிடியான்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் வேர். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இருக்கும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராசஸிங், அதாவது மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங்க்கும் ஹெல்ப் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு அடிக்குவேட் வேர் ஹவுஸை வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுக்கணும், அதுக்கான க்ரெடிட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அதோட அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அடிக்குவேட் ட்ரைனிங் ஃபார் த கோஆப்ரேட்டிவ் பர்சனல் என்கேஜிங் அட் த ஆல் த லெவல். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். அது எப்போ இனிஷியேட் பண்ணாங்கன்னா செகண்ட் 5-year பிளான் ஆஃப் இந்தியா 1956 to 61. ஸோ இது எதை பேஸ் பண்ணி மாடலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி மஹாலனியா பைஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். அதே சமயம் வந்துட்டு க்ரோத் ரேட் வந்துட்டு 4.1 டார்கெட்டாக வச்சு இது சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவும் பண்ணது வந்துட்டு செகண்ட் 5-year பிளான். ஃபஸ்ட்டு 5-year பிளானில் வந்துட்டு ஹெச்டி மாடல் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் 5-year பிளானில் வந்துட்டு பிசி மொஹலான போய்ஸ் மாடல் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை விட இதில் ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 24% வந்துட்டு ஃபஸ்ட் இயர் பிளானை விட செகண்ட் இயர் பிளானில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்க்ரீஸ் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் டு அடாப்ட் த இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி அண்ட் இன்டென்சிவ் கல்டிவேஷன் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் டு எம்பசைஸ் த டைவர்சிஃபைட் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப் த லைஃப் ஸ்டாக். அதே சமயம் வந்துட்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் 76 million டன்ஸாக இருந்துச்சு. ஆல்சோ த சுகர் கேன் ப்ரொடக்ஷனும் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் 1,05,000 சொசைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ ப்ரெசென்ட் வந்து செகண்ட் 5-year பார்த்தீங்கன்னா 2,00,000
10,000 மாறி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இரிகேட்டட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 51.5 மில்லியன் ஏக்கர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் 5 இயர் பிளானில் 70 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்துட்டு ரைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஎஸ்சிபி மூலியமாக வந்துட்டு 200 crores வந்துட்டு டோட்டல் லோன் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு இந்த செகண்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ரேட்டை வந்துட்டு 4.41 சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் 5 இயர் பிளானில் கோஆப்ரேட்டிவ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சில க்ரைட்டீரியாஸ் போட்டு பேஸ் பண்ணி வந்துட்டு வார் ஹவுஸை க்ரியேட் பண்ணால் ஃபார்மர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அவங்க பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் வார் ஹவுஸ் போர்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இனிஷியலில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஆனால் போக போக வந்துட்டு நல்ல ப்ராசஸிங் வந்துட்டு நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. 1959 பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட்டோட சேர்மன் வந்துட்டு மெக்டாவாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்கள பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஈச் எவ்ரி வில்லேஜில் வந்துட்டு 3 to 4 miles டிஸ்டன்ஸில் வந்துட்டு அதுக்கும் கம்மியாகவே முடிஞ்ச வரைக்குமே சர்வீஸ் ஏரியா இருந்துச்சுன்னா அதில் வார் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது தான் வந்து செகண்ட் 5 இயர் பிளானில் இதில் நடந்த விஷயங்கள். ஸோ அதை கண்டினியூஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா டக்காவிங்கிற ஒரு கவர்மெண்ட் கமிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிபி பாட்டில் அவர் தான் சேர்மன்ஷிப்பாக இருந்தாங்க. ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்கள ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன லோன் கொடுக்கலாம், அதாவது அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் அண்ட் லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தவிர்த்து அவங்களுக்கு ஏதாவது லோன் கொடுக்க முடியுமா, லைக் கன்சப்ஷன் லோன் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் லோன் எதாவது கொடுத்து அவங்கள டிஸ்ட்ரெஸ்லேருந்து எடுக்கும்போது தான் வந்துட்டு அவங்க வந்து வார் ஹவுஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது இது முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபார்மர் அண்டர் த டிஸ்ட்ரெஸ் கண்டிஷன் டு ரிலீவ் த மென்டலி அப்படி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு மெக்டா வந்துட்டு என்ன சொன்னார்னா வந்துட்டு பிஎஸ்சிபி ஷுட் பி டன் பை த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அவங்களுக்கு கீழே அண்டர்டேக்கன் பண்ணும்போது தான் வந்துட்டு கிராஸ் ரூட் லெவல் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். சூப்பர்விஷன் இருக்கும்போது நல்ல கண்டிஷனாக இருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் வந்து நல்லாயிருக்கும், ப்ராசஸிங் வந்து நல்லாயிருக்கும், ஃபார்மர்ஸ் நல்லா பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் 5 இயர் பிளானில் தான் பிஎஸ்சிபி அண்டர் கண்ட்ரோல் பை த டிசிசிபிக்கு கீழே வந்துச்சு. பிஎஸ்சிபிங்கிறது வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டிசிசிபிங்கிறது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். Third 5 year plan in India 1961 to 66. So this plan is called Gadgil யோஜனான்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா டு டெவலப் த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட், இன்னொன்று வந்து டு ரீச் த செல்ஃப் ஆக்டிவ் பொசிஷன் ஆஃப் த டேக் ஆஃப். இப்போ வந்து க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ண முடியல டியூ டு த ரீசன் ஆஃப் சைனா வார். ஸோ தேர்ட் 5 இயர் பிளானில் தான் வந்துட்டு சைனா வார் நடந்துச்சு. அதனால் வந்து நம்மளால் க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியல, எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்க. செகண்ட் 5 இயர்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் டு டெவலப் த இரிகேஷன் ப்ராஜெக்ட், சாயில் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அண்ட் டெவலப்டு த கோஆப்ரேட்டிவ். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா to make the economic self-sufficiency and the production to meet the export and industrial sectors. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 30% தான் இருந்துச்சு. அதே சமயம் வந்துட்டு செகண்ட் 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ்டு 32% அண்ட் ஆல்சோ த காட்டன் பல்சஸோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 30 to 50% வந்து ரைஸ் ஆகிருந்து சொல்லியிருக்காங்க. இரிகேஷன் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 மில்லியன் ஏக்கர்ஸ் இருந்துச்சு. 11 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து சாயில் கன்சர்வேஷன், ட்ரை ஃபார்மிங் டெக்னாலஜி வந்து 22 மில்லியன் ஏக்கர்ஸில் வந்து ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட்டு லேண்ட் ரெக்ளமேஷன் வந்து 3.6 மில்லியன் ஏக்கர்ஸில் வந்துட்டு பண்ணாங்க. அதோட கண்டினியூஷன் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸ்டெண்டட் 360 மில்லியன் ஃபார்மர் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் given the boost of the pilot project 320 district of the country. ஸோ 360 மில்லியன் ஃபார்மரை வந்துட்டு 320 டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு சூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணும்போது நேஷ்னல் சீட் கார்பரேஷனை வந்து செட் பண்ணாங்க. எப்போனா 1963 தான் வந்துட்டு என்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஏஏபி அப்படின்னு சொல்லிட்டு 1964 to 65 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஏஏபிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் ஏரியா ப்ரோக்ராம் due to the drought condition of the agriculture had declined from the 82.7 million tons. ஸோ எதுக்கு ஐஏபி கொண்டு வந்தாங்கன்னா ட்ரவுட் கண்டிஷன் வந்து அந்த நிமிஷம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சமாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஏபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சமயம் வந்து 72.3 மில்லியன் டன்ஸ் தான் வந்து 64 to 65 வந்து இருந்துச்சு. ஸோ அக்ரோ இண்டஸ்ட்ரி கோஆப்ரேட்டிவ் வாஸ் ஸ்டார்டட் வித் 2 இன்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்சிடிசி, இன்னொன்று வந்து ஏஆர்சி. என்சிடிசிங்கிறது வந்து நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஏஆர்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் கார்பரேஷன். இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1963.
தேர்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சைனா வார். நம்ம டார்கெட் பண்ணது 30%, ஆனால் நம்ம ஏர்ன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10% தான். அதே சமயம் வந்துட்டு நம்ம டார்கெட்டே அச்சீவ் பண்ணல. நம்ம டார்கெட் பண்ணது வந்துட்டு 5.6, அதை நம்ம அச்சீவ் பண்ணல, அதில் ஃபெயில்ட் ஆகிட்டோம். தேர்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் டு எம்பசைஸ் த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். ஸோ ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்துட்டு NCDCயை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1963 எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. அதுக்கு கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா NFCSFன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சுகர் ஃபேக்ட்ரின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா சுகர் கேன க்ரோத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். டியூரிங் த தேர்ட் 5 இயர் பிளான் பீரியட் itself நியூ கான்செப்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் வாஸ் இனிஷியேட்டட். ஸோ டிரான்ஸ்போர்ட் அந்த சுகர் கேனை கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நியூ கான்செப்டையும் வந்துட்டு டெவலப் பண்ணது வந்துட்டு இந்த தேர்ட் 5 இயர் பிளானில் தான் பண்ணாங்க. ஸோ டியூரிங் த பீரியட் வந்துட்டு ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி வந்துட்டு ஒரு சில விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு சேர்மன்ஷிப்பாக இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பி வெங்கடப்பையா. சப்மிட்டியா ஃபைனல் ரிப்போர்ட் ஒரு 6 விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரீஆர்கனைசேஷன், ரிவிட்டலைசேஷன், செக்கிங், கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன், டிஸ்போஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 3 ஏஜென்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. SFDA, MFAL, REC. ஸோ SFDAங்கிறது வந்துட்டு ஸ்மால் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, MFALங்கிறது வந்துட்டு மார்ஜினல் ஃபார்மர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் RECங்கிறது வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். இந்த ஏஜென்சிக்கு கீழே வந்துட்டு ஒரு சொசைட்டி PSCPயை வந்துட்டு, அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, அது வீக்கர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சென்ட்ரல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு ரீஎவல்யூஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர் டியூ எவ்வளோ இருக்குது அதை இங்கே செக் பண்ணிவிட்டு மானிட்டரி பண்ணணும். ஷார்ட் டேர்ம் லோன் எவ்வளவு, மீடியம் டேர்ம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். லோனோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஒரு சிம்பிளிஃபைட் மெத்தடில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். லாஸ்ட்டாக வந்துட்டு டிஸ்போஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லோன் கைண்ட் ஃபார்ம். ஸோ தேர்ட் 5 இயர் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால வந்துட்டு பிளானுக்கு வந்து ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. அது ஆனுவல் பிளான்னு சொல்லுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1966 to 1969. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்தோ பாகிஸ்தான் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த தேர்ட் இயர் பிளான், இது 2 தான் காரணம். அதே சமயம் வந்துட்டு இந்த ஆனுவல் பிளான் வந்துட்டு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ப்ரியாரிட்டி வாஸ் கிவன் டு த அக்ரிகல்ச்சர், இட்ஸ் அலைடு செக்டர் அண்ட் ஆல்சோ த இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ். 3த்துக்குமே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இது கொண்டு வந்தாங்க. அதே சமயம் வந்துட்டு 1962 1968 வந்துட்டு இதை என்ன பிளான் கால் பண்ணுவாங்கன்னா ரோலிங் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ 1967 வாம்னிகாம் அப்படின்ற பூனேவில் வந்துட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. வாம்னிகாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைகுந்த் மெக்டா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் பிளானில் வந்துட்டு 2 விஷயத்தை கான்சிடர் பண்ணாங்க. ஒன்று ஈல்ட் ஆஃப் த க்ராப், இன்னொன்று வந்துட்டு இரிகேஷன். ஸோ ஈல்ட் ஆஃப் க்ராப்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, HYVPங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம். 1967 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1967 to 68 வந்து அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு மூலமாக வந்துட்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 95.1 மில்லியனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்டையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1966 to 69 வந்துட்டு 60,000 ப்ரைவேட் டியூப்ஸ் இருந்துச்சு. 3,20,000 பம்ப் செட் வந்துட்டு வேறு ஆடட். ஸோ அதே சமயம் வந்துட்டு இரிகேஷன் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80.6 மில்லியன் ஹெக்டர்ஸ்லேருந்து மேஜராகவும், மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்டாக வந்துட்டு 81 மில்லியன் ஹெக்டர்ஸாகவும் இருந்துச்சு. ஆஃப்டர் ஆனுவல் பிளான் வந்துட்டு 4th 5 இயர் பிளான் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க 1969 to 74. அந்த பீரியட் வந்துட்டு மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராக்ரஸிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது 2 மெயின் அப்ஜெக்டிவ் ஃபாலோ பண்ணி தான் இது மொத்தமாகவே இருந்துச்சு. அதே சமயம் ஒரு ஸ்லோகன் சொல்லப்படுச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பி ஹார்டோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பாவர்ட்டி. அதுதான் வந்துட்டு கார்பி ஹார்டோ. அந்த பீரியடில் வந்துட்டு பிஎம்மாக இருந்தது எலெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. 1971 வந்துட்டு எலெக்ஷனில் வின் பண்ணி அவங்க வந்திருந்தாங்க. அதே சமயம் வந்துட்டு இந்த 4th 5 இயர் பிளானில் வந்துட்டு க்ரோத் ரேட் வந்து 5.7 டார்கெட் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. 3.3 தான் வந்து க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. 4th 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும்
கோஆப்ரேட்டிவ் என்ன பண்ணாங்கன்னா ரீஹேபிட்டேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த DCCS, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியோட வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றி அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எங்கே பண்ணாங்கன்னா குஜராத்தில் பண்ணாங்க. அது பேர் வந்து இஃப்கோன்னு சொல்லுவாங்க. இஃப்கோ இட்ஸம்ஸ் இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இது வந்து காண்ட்லாவில் வந்துட்டு குஜராத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 4th 5-year பிளானில் வந்துட்டு டார்கெட் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து 125 மில்லியன் டன்ஸ், ஆயில் சீடு பொறுத்த வரைக்கும் 10.7 மில்லியன் டன்ஸ், காட்டனை வந்துட்டு 8.5 மில்லியன் பேர்ல்ஸ் அண்ட் ஜூட் வந்துட்டு 9 மில்லியன் பேர்ல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எமர்ஜென்சி ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஆல்சோ ஸ்டார்டட்னு சொல்லி அந்த இயரில் சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கோஆர்டினேட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டட் இன் 1972-71 வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பீரியடில் வந்துட்டு ஷார்ட் அண்ட் மீடியம் டர்ம் லோன் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். எவ்வளோ ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 757.9 crores வந்துட்டு அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. லாங் டேர்ம் கிரெடிட்ஸை பொறுத்த வரைக்கும் 628.3 crores வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்போனா 1973-74. அதுக்கப்புறம் க்ரோத் ரேட் வந்துட்டு 5% வந்துட்டு டார்கெட்டாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2.8% தான். 5th 5-year பிளான் 1974-79. இட்ஸ் டியூரேஷன் வாஸ் 74-79 தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த ப்ராஜெக்டோட டாப் ப்ரியாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு அடுத்ததாக இருக்கிற இண்டஸ்ட்ரி அண்ட் மைனிங் சைடில் தான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஓவராலாக வந்து எவ்வளோ டார்கெட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 4.4 தான் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் வந்துட்டு அச்சீவ் பண்ணது வந்து என்னென்னு பார்த்தோன்னா 4.8% க்ரோத் ரேட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணி லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா DP தார். அவர் வந்துட்டு இந்த பிளானை டெர்மினேட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 பண்ணாங்க. 5th 5-year பிளான் பொறுத்த வரைக்கும் நியூ ஃபர்டிலைசர் ப்ராஜெக்ட் நிறையா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இனிஷியேட்டிவும் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி இனிஷியேட் பண்ணது ப்ராஜெக்டை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணதுக்கு வந்துட்டு மூலதனம் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4th 5-year பிளானில் பண்ணியிருக்காங்க. இந்த 5th 5-year பிளானில் தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப் பண்ணதுனால மேஜர் அப்ஜெக்டிவ் ரெண்டு தான். to achieving self-reliance and to raising the standard of living of rural people below poverty line due to the inflation. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 5th 5-year பிளானே வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது இன்னொரு விஷயம்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் பிளானை விட இந்த வருஷம் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண ஒரு ப்ராஜெக்டாக தான் பிளானாக தான் இருக்குது. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் DB தார். எதுக்காக அவர் அச்சீவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 125 மில்லியன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை வந்து அரௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஹைல்டு வெரைட்டியில் வந்து சீரியல்ஸ்லையும் சரி, அதை தவிர்த்து மல்டிபிள் க்ராப் ப்ராக்டிஸையும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் மெத்தடையும் வந்துட்டு அதிகமாக அடாப்ட் பண்ணாங்க. புது மேஜர் அண்ட் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்டாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்சர்வேஷன் மெத்தடு SWE மெத்தட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பண்ணது மட்டும் இல்லாமல் 1976-78 KVKவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. KVKங்கிறது வந்து கிருஷி விக்ஞான கேந்திரான்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 78,000 பேருக்கு வந்து கோபர் கேஸ் பிளான்ட்டும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அந்த பீரியடில் தான் முக்கியமாக நேஷ்னல் சீட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 4 ஸ்டேட்டில். ஒன்று வந்து ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் கர்நாடகா. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11.8% வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா 1978 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 types ஆஃப் லோன் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் ஓவராலாக இதில் க்ரோத் ரேட் வந்துட்டு 4.8% வந்து சக்ஸஸிவாக எடுத்தாங்க. 6th 5-year பிளான் வந்துட்டு 1982-85. ஸோ இதோட அப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எராடிகேஷன் ஆஃப் த பாவர்ட்டி அண்ட் த அடாப்ஷன் ஆஃப் த டெக்னாலஜி செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனாங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறது, க்ரோத் மாடல்ஸ் புதுசாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதா ஒரு நோக்கமாக வச்சுருந்தாங்க. க்ரோத் டார்கெட் பார்த்திங்கன்னா 5.2 தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அச்சீவ் பண்ணது வந்து 5.7 தான் க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் திங் 1982 வந்துட்டு நபார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 6th 5-year பிளானுக்கு கீழே தான் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா டு ப்ரொவைட் த கிரெடிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டி அண்டர் த 6th பிளானுக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. முக்கியமாக அந்த பீரியடில் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆனது எந்த செக்டர்னு பார்த்தீங்கன்னா டைரி. ஸோ டைரி கோஆபரேட்டிவ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் த பீரியட். பாவர்ட்டி ரிடக்ஷன் மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து இன்க்ரீஸிங் த ப்ரொடக்ஷன் லைக் க்ராப்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் டீ அண்ட் டொபாக்கோட்ஸுக்கெலாம் வந்துட்டு ப்ரொடக்ஷனை எப்படி ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ஜெக்டிவாகவும் தான் இது இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளான்ட்ஸ் டூட் வந்துட்டு எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 138.1 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ரைஸ் அண்ட் வீட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு வந்துட்டு 54 to 41 மில்லியன் டன்ஸ் ரெஸ்பெக்டிவில் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க.
அதே சமயம் ஆயில் சீடும் வந்துட்டு 10.4 மில்லியன் டன்ஸ் எகெயின்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 12.7 மில்லியன் டன்ஸ்க்கு வந்துட்டு 2 டன் வந்து குறைவாக தான் கிடச்சிது. பட் இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதே சமயம் வந்துட்டு அப்போ நபார்டு கொண்டு வந்ததுனால டோட்டல் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் க்ரோத் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அக்ரியில் வந்து நிறையா இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் எல்லாமே வந்துட்டு மாற்ற முடிஞ்சுது. அது வந்து இந்த பிளானில் தான் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 7th 5-year plan 1985 to 90. So major objective is self-sufficiency economy, opportunity for productivity and employment சொல்லியிருக்காங்க. For the first time the private sector got the superiority over the public sector. அதுக்கப்புறம் க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5% தான் டார்கெட் இருந்துச்சு. ஆனால் அச்சீவ் பண்ணது வந்து 6% அச்சீவ் பண்ணிச்சு. அதே சமயம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரைவேட் செக்டருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து பப்ளிக் செக்டர், அதாவது ப்ரைவேட் வந்து கவர்மெண்ட்டாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணது வந்து இந்த பீரியடில் தான். ஸோ இது ஸ்ட்ரெஸ் அப்பான் வந்து 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்கனைசிங் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கோஆப்ரேட்டிவ் லோன் ரெக்கவரி கேம்ப், ரெண்டாவது ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நேஷனல் அண்ட் ஸ்டேட் கன்சியூமர் ஃபெடரேஷன், மூணாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆஃப் த கிரெடிட் இன் ஆந்திர பிரதேஷ். இது 3த்தை தான் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க இந்த டியூரேஷன் பீரியடில். 7th 5-year plan பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஆனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின் வந்துட்டு 155 மில்லியன் டன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் வந்துட்டு சீரியல்ஸோட ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா 34.76 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு 1989 வந்துட்டு கிடச்சிது. ஹை லெவல் ப்ரொடக்ஷன் பல்சஸ் அந்த ஆயில் சீட்ஸ் வந்துட்டு இந்த இயரில் தான் கிடச்சிது. 14.06 மில்லியன் டன்ஸ் கிடச்சிது அண்ட் 18.46 மில்லியன் டன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி டூரிங் 90 to 91 பீரியட். சுகர் கேனோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஹை லெவலாக இருந்தது 7th 5-year பிளானில் தான் 240 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிஃபிகேட் சீட் வந்துட்டு 7th 5-yearல தான் நடந்துச்சு. ஏரியாவில் வந்து ஹைல்டு வெரைட்டி வந்துட்டு 63.1 மில்லியன் ஹெக்டர் எகெயின்ஸ்ட் டார்கெட் ஏரியா 70 மில்லியன் ஹெக்டர்ஸ்க்கு நேராக கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சாங்ஷன் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 12.57 crores வந்துட்டு 89 to 19 பீரியடில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக்கோட வேல்யூ வந்துட்டு நல்லா ரைஸ் ஆனது வந்துட்டு 7th 5-year பிளானில் தான். எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா ₹27.700 crores வந்துட்டு ரைஸ் ஆயிருந்தது. அதே சமயம் டியூரிங் த அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா டைரி, ஃபிஷரி எல்லாமே வந்துட்டு டெவலப் ஆனது வந்துட்டு இந்த பீரியடில் தான். இதெல்லாம் எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா டு ரிமூவ் த ரூரல் பாவர்ட்டி, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரீஜனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே எராடிகேட் பண்ணுறதுக்காக தான் 7th 5-year பிளானில் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு. 7th 5-year பிளானுக்கு அப்புறம் ஒரு ஆனுவல் பிளான் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா 8th 5-year plan could not take place due to the volatile political situation at the center. So 2 annual program are formed in the 19 to 91 and 91 to 92. 8th 5-year plan during 1990 to 97. So in this plan priority to develop of human resources, எக்ஸாம்பிள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக தான் இதில் ஃபுல்லாக வந்துட்டு டெவலப் பண்ணது விஷயங்கள் இதுதான். டியூரிங் திஸ் பிளான் நரசிம்மா ராவ் கவர்மெண்ட் லான்ச்டு இன்டு த நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா. பிளான் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. டார்கெட் வந்து 5.6 தான் க்ரோத் ரேட் வச்சாங்க. ஆனால் 6.8 வந்து அச்சீவ் பண்ணது வந்துட்டு இருக்குது. 8th 5-year பிளானில் கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் எம்பசைஸ் த ரெப்ளிகேஷன் ஆஃப் ஆனந்த் பேட்டர்ன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபார் மில்க் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ப்ராசஸ் கோஆப்ரேட்டிவ். இந்த 8th 5-year பிளானில் தான் வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாகச்சு. அதே சமயம் கோஆப்ரேட்டிவ் மூலமாக அதிகமாக ஹெல்ப் கிடச்சிது இந்த பீரியடில் தான். ஸோ 8th 5-year பிளானில் இந்த மில்க் மட்டும் இல்லாமல் டு ஜென்ரேட் த சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் அட்டைனிங் த செல்ஃப் சஃபிஷியன்ஸ் இன் த பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஸோ நம்ம தேவைக்கு போக அதிகமாக இருந்தது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளால் எல்லா டார்கெட்டுமே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இது இதர் சீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இல்லை ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இல்லை ஆயில் சீட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதோட எல்லா ப்ரொடக்ஷனையும் நம்ம டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சது இந்த இயரில் தான். ஸோ அதே சமயம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்துட்டு நியூ பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணதில் வந்துட்டு சுகர் கேனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 275 மில்லியன் டன்ஸ் வந்து இருந்திருந்தது. And also to emphasize on the dryland farming, spreading the benefit of the green revolution to eastern region and also improving the efficiency of the irrigation. So green evolution ஓட அந்த முக்கியத்துவத்தை வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஈஸ்டர்ன் சைட் ரீஜன்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சுது. அதே சமயம் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ட்ரைலேண்டை வந்துட்டு நல்லா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிறதையும் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துனது இந்த 8th 5-year பிளான் தான். அதே சமயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தோட 1 மடங்கு அதிகமாகவே வந்துட்டு க்ரோத் ரேட் சக்ஸஸ் பண்ணதும் இந்த 8th 5-year பிளானில் தான்.
9th 5-year plan 1997 to 2002. இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா growth with justice and equity, launch on 15th year of independence of India. அதே சமயம் இதில் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சது வந்து 7% ஆஃப் த க்ரோத் ரேட், பட் நம்ம அச்சீவ் பண்ணது வந்து 5.6% ஆஃப் த க்ரோத் ரேட் மட்டும்தான். மெஷர் டு கோஆப்ரேட்டிவ் பார்த்திங்கன்னா மெஷர் ஹாவ் பீன் இனிஷியேட்டட் டு ரிவர்டேஷன் the cooperative to make them vibrate the democratic institution with economic viability, active involved the member of the by the government. ஸோ டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ்க்கு வந்து இன்ஸ்டியூஷன் மூலிமா ஹெல்ப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் 2 விஷயத்தை மாற்றினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ளூடிங் த ஃபார்ம் நேஷனல் பாலிசி ஒன்று சேஞ்ச் பண்ணாங்க. அதே சமயம் ஃபைனலைஸ் பண்ண ஒரு விஷயம்னா நியூ மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பில் டு ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1984 வந்து மாறிச்சு. It's broadly following the issues have been addressed in the proposed legislation. The first one is greater degree of the autonomy of the multi-state cooperative society. Second one is reduction in the control and level of the intervention of the government. Third one is establishment of the quasi-judicial dispute settlement authority. Fourth one is professional for safeguard the interest of the member. Fourth one is removal some restricted provisions of the function of the society. And last one is freedom of the society to determine the own priority. ஸோ இந்த டியூரிங் பீரியட் வந்துட்டு என்சிடிசினால் டெவலப் ஆச்சு 3 விஷயம். ஒன்று எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்டென்ஷன், ப்ரொவிஷன். எக்ஸ்பான்ஷன் அபவுட் த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், பிசிகல்ச்சர் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. எக்ஸ்டென்ஷன் கவரேஜ் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டேக், இண்டஸ்ட்ரி, குட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் த சர்வீஸ் செக்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. லோன் எல்லாமே வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு சேர்கிற மாதிரி வந்துட்டு ப்ரொவிஷனும் பண்ணாங்க டு பி ஃபர்னிஷ்டு பை த பாரோவர். And also to removing the incidence of the poverty and unemployment and ensuring the food and nutritional security. அது மட்டும் இல்லாமல் சுகர் அண்ட் ஜாக்ரி ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. மில்க் அண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷனோட க்ரோத் ரேட்டும் சரி நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ டார்கெட்டை வந்து நம்மளோடது அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதே சமயம் வந்துட்டு ப்ராப்பர் க்ரோத் வித் ஜஸ்டிஸ் ஈக்விட்டியாக நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. இது வந்து 15th year இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த இந்தியாவில் வந்துட்டு அந்த டியூரேஷன் பீரியடில் கொடுத்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9th 5-year plan. 10th 5-year plan 2002 to 2007. So it's doubling the per capita income of the India next to 10 years. They aim to reduce the poverty ratio 15% by 2012. So the growth rate is target is 8%, but the achieving 7.2%. So 10th 5-year plan பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு சேலஞ்ச் இருக்கும், அந்த சேலஞ்சத்தை மீட் பண்ணுற அளவுக்கு இந்தியன் எக்கானமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனை கொடுக்குறது தான் வந்துட்டு அந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நமக்கு டிசிஷன் எடுத்து அதை நல்ல வழி கொண்டு போகிறதுக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணாங்க. அதே சமயம் காம்படிட்டிவ் எஃபிஷியன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் இது கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக் வயபிலிட்டியானது என்னென்ன இருக்குது கோஆப்ரேஷன்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லைக் இப்போது மாடர்னைசேஷன், டைவர்சிஃபிகேஷன், டெக்னாலஜி அப்கிரேஷன், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டைஸ்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி அதுக்கான முடிவுகள் எடுத்தது வந்துட்டு 10th 5-year plan தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடியை டெவலப் பண்ணி அந்த ஸ்டடியை வந்து பர்டிகுலர் ஏரியாவில் கொண்டு போகும்போது அந்த ஏரியாவில் என்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்டேட் பண்ணி அதுக்கு சூட்டபிள் ப்ரோக்ராமை வந்து அந்த ஏரியாவில் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டு சஜஸ்ட் த மெஷர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் த கோஆப்ரேட்டிவ், டு ரிவ்யூ த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் அண்ட் சஜஸ்ட் சூட்டபிள் மெஷர்ஸ் ஆஃப் தர் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம டார்கெட் ரேட் வந்துட்டு 8% வச்சோம். பட் ஆனால் நம்ம கிடைச்சது வந்து 7.7 தான் இருந்தது. ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனோட டார்கெட் வந்துட்டு 2 to 5 million tons இருந்துச்சு. பட் 243 millions நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. அதே சமயம் வந்துட்டு லேண்ட் அண்ட் வேஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தையும் அங்கே அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பர் கேபிட்டல் இன்கம் வந்து 10 வருஷத்தில் வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட்டும் சரி, ப்ரொடக்ஷன் கிரெடிட்டும் சரி அதிகமாக வந்துட்டு பிளான் பண்ணி அந்த வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு. இதோட மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த பாவர்ட்டி, அவ்வளோதான். 11th 5-year plan 2007 to 2012. It was prepared by the C. Raharajan. Its main aim theme is faster and more inclusive growth. The target growth rate is 8.1, but the achieve is 7.9 only. ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு நம்மளோட க்ரோத் ரேட் வந்துட்டு ஜிடிபி 9 வந்துட்டு டார்கெட்டாக வச்சாங்க. பட் நம்ம அச்சீவ் பண்ணது 7.9. அதே சமயம் வந்துட்டு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ணது இந்த பீரியடில் தான். அப்போது வந்துட்டு ரைஸ், வீட், பல்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அனதர் ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டிங் த க்ரோத் த்ரூ த ஹை வேல்யூ ஆஃப் செக்மெண்ட் லைக் ஹார்டிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஃபிஷரிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நபோர்டு வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ரீஃபினான்ஸ் பண்ணதும் இந்த 11th 5-year plan தான். அதே சமயம் நேஷ்னல் லேண்ட் ரெக்கார்ட் மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் லான்ச்டு இன் 2008 இன் இந்தியா.
அதுக்கப்புறம் மேசிவ் ப்ரோக்ராம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஜலநாயகனம். அதுக்கு மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ இரிகேஷன் பொட்டன்ஷியல் ஆர் வாஸ் பிளான்டு. ஸோ இதனால் வந்துட்டு 98.4 lakh செட்டர்ஸ் வந்துட்டு லேண்ட்ஸ் வந்துட்டு இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சி ரங்கராஜன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரிப்போர் பண்ணது. 12th 5-year plan 2012 to 2017. The main theme is faster, more inclusive and sustainable growth. The target is 8%. The 3-year action plan is introduced in the broadly roadmap. ஸோ இதில் யூனியன் கேபினெட்டை வந்துட்டு அப்ரூவ்ட் வாங்க தேவையில்லை, பைட்டனிங் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது, நிதி யோஜனாவும் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி பாலிசி கைடன் மேப் ஃபார் பை த கவர்மெண்ட். எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் வந்துட்டு 9% ஜிடிபி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் வந்துட்டு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகும்னு நினச்சிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சர் செக்டர்ஸ் வந்துட்டு 4 to 10% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. அதே சமயம் வந்துட்டு கம்மிங் ஃபீல்டில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதிகமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை இஷ்யூ பண்ணி அதுக்காக ஃபண்டு வந்துட்டு ஒதுக்கிட்டு அக்ரிகல்ச்சர் R&D அப்பாயிண்ட் பண்ணணும், அதுக்காக ஃபார்மிங் சிஸ்டம் பேஸ் ரத்தி பண்ணணும். R&Dங்கிறது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. R&D கீழே பேஸ் பண்ணி டெக்னாலஜி டெவலப்மெண்ட், நேஷனல் இனிஷியேட்டிவ் ஆன் த கிளைமேட்டிக் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர், இன்டர் டிபார்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன் பீரியட் ஏரியா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரினர்ஷிப் ப்ராஜெக்ட் அண்ட் நியூட்ரிஷன் என்டர்பிரினர்ஷிப் த்ரூ த ரிசர்ச் அண்ட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் டு இம்ப்ரூவ் த எஜுகேஷன் குவாலிட்டி இந்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணது வந்து 12th 5-year பிளானில் தான். அண்ட் ஆல்சோ த ரூரல் எக்கானமிக் growth has to be enhance the sustained agriculture growth and development of the rural area by the providing rural infrastructure amendments. ஸோ இந்த 5-year plans மூலயமா டெக்னாலஜி என்னென்ன டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இன் அவர் கண்ட்ரியில் பயோடெக்னாலஜி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோ இன்டென்சிவ் இன்டெகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், இன்டெகிரேட் பிளான்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங் இன் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும்னு நினச்சது இந்த 5-year plan மூலமாக. Thank you for watching and keep on the love to learn. Art is long and life is short. So keep going and keep enjoying the love to learn videos.